2024 தமிழ் சினிமா. தெலுங்கு சினிமா மாதிரி பக்கா மசாலா கொண்ட படங்களும் வந்திருக்கு. மலையாள சினிமா மாதிரி கண்டென்ட் உள்ள படங்களும் இந்த தடவை நிறைய வந்திருக்கு. இதுல பல படங்கள் தயாரிப்பாளர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, அதாவது நல்ல கண்டென்ட் இருந்தும் அதுக்கான மார்க்கெட்டிங் தெரியாம, பண வசதி இல்லாம பல படங்கள் தோத்து போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த 2024 241 படம் வந்திருக்கு. 16 படம் தான் கரெக்டா ஜெயிச்சிருக்கு. மித்த எல்லாமே ஒரு சில படங்கள் வேணா பின்னாடி ஓடிடியில சில லாபம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் சினிமா இப்ப இருக்கு. ஒரு படம் வெற்றி பெறணும்னா ஈர்க்கக்கூடிய கதைக்களம் இருக்கணும், திறமையான நடிகர்கள் இருக்கணும், நடிகர்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி கரெக்டா அந்த வேவ் லெங்த் கரெக்டா ஒர்க் ஆகிருக்கணும், எதிர்பாராத திருப்பமும் இருக்கணும், பிரமிக்க வைக்கிற ஒளிப்பதிவு. இந்த ஒளிப்பதிவுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த கதையோட ஒட்டியே போகும். நம்மளுக்கு அந்த படம் பாக்குறப்ப இதுல கேமரா பண்ணிருக்காங்கன்னே தெரியாது. அது ஒரு பெஸ்ட் ஒளிப்பதிவு. இன்னொன்னு கதையை மீறி சில இடங்கள்ல அந்த பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கான ஒளிப்பதிவு. இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கு. எடிட்டிங், ஒரு படத்துடைய முக்கியமான விஷயமே எடிட்டிங். சொல்ல வர்ற விஷயத்த தெளிவா சொல்றதுல முக்கியமான பங்கு. இதெல்லாம் மீறி ஒரு படம் பாக்குற பார்வையானுக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னு தியேட்டரை விட்டு வெளியில போய் அவன் ஒரு 10 பேர்கிட்டயோ ஒரு 100 பேர்கிட்டயோ சொல்றப்ப ஏற்படக்கூடிய மக்கள் திரும்பி பார்க்க வர்றதுதான் பெரிய விஷயம். சோ அதுதான் இந்த படத்திலேயே நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து பல ஸ்டேஜ்களை நீங்க தாண்டினாலும் ஒருத்தன் படம் பாக்குறான்னா படம் வெளியே படம் நல்லா இருக்கு நீ நம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் இதுல ரொம்ப பிளஸ். மார்க்கெட்டிங், அப்புறம் வெளியீட்டு தேதி. ஒரு படம் எடுத்துடலாம், ஆனா அதை மார்க்கெட்டிங் பண்றக்கூடிய திறமை பல பேர்ட்ட இல்ல. அந்த திறமை இல்லவர்கிட்ட போறப்ப அவங்க கேட்கிற தொகை ப்ரொடியூசர்ட்ட இல்ல. ஏன்னா இங்க பல ப்ரொடியூசர் என்னன்னா சினிமாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வர்றாங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே ஜெயிச்சு ஒரு ஸ்டேஜ்ல தோத்துட்டு போனவங்க இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சினிமாவுடைய சூதாட்ட வகைகள் தெரிஞ்சு எப்படி போட்டாலும் எடுக்க முடியாத வகையில தான் இன்னைக்கு ஹீரோக்களுடைய சம்பளம் இருக்கு. சோ இவங்களுக்கு கொடுத்து எடுக்க முடியுமான்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்க. சோ சில புது ப்ரொடியூசர் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுல சில பேர் ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோல்வி அடைகிறாங்க. இப்படிதான் தமிழ் சினிமா இருக்கு. 2024 தமிழ் சினிமா என்னன்னா கண்டென்ட் அதிகமா உள்ள சினிமா அப்படின்னு சொல்லலாம். அதுல பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. சோ இதுல முக்கியமானது மகாராஜா. சோ அதுல ஒரு முக்கியமான படம்னா மகாராஜா. அதுல ஒரு அசத்தலான நடிப்பு இருக்கும், மிரட்டலான ஒரு மேக்கிங் இருக்கும், சொல்ல வேண்டிய கதைக்களம் வித்தியாசமா இருக்கும். இந்த படத்தோட கதையோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா லட்சுமி காணாம போயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. சோ பண்ணவன லட்சுமி யாருன்றப்ப குப்பை தொட்டி அப்படின்றப்ப எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ட்விஸ்ட் தான் இந்த படத்துடைய கதை. இதுதான் நம்மளுடைய பார்வையாளர்களை பார்க்க வைக்குது. இதுதான் தியேட்டர்ல போய் வெளியில போன படம் நல்லா இருக்குப்பா பாருப்பா அப்படின்னு சொல்ல வைக்குது. இதுதான் இந்த படத்துடைய பெரிய பிளஸ். மெய்யழகன், 20 வருடமா ஊருக்கு செல்லாத ஒருத்தன் தன்னுடைய சித்தப்பா மகள் தன் மேல அன்பு பாசம் வச்சிருக்கா. அவருடைய திருமணத்துக்கு போறாரு. போயிட்டு உடனே வரலாம் அப்படின்னு நினைச்சவருக்கு ஒரு இளைஞன் அத்தான் அத்தான் என்று சொல்லி அவனுக்கும் இவருக்கும் இடைப்பட்ட உறவை நல்லா நீட்டா சொல்லியிருப்பாங்க. மனித உணர்ச்சிகளை தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் மக்களால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட படமும் கூட. கண்மணி 4, இந்த படத்தோட அவுட்லைன் இது பாத்தீங்கன்னா தன் தங்கை இறந்துட்டா. சோ அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவர் செய்யற முயற்சி, அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, எப்படி கொல்ல ட்ரை பண்ணுது, ஒரு காமெடி த்ரில்லர் கலந்த கதையா கொடுத்திருக்காரு. சுந்தர் சியோட பேட்டர்ன் எப்படியோ அதே மாதிரிதான் அதை சுவையா கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ராயன், சிறு வயதுல பெற்றோரை தொலைக்கும் ராயன் தன் சகோதர சகோதரிகளோட சென்னைக்கு வர்றாரு. அங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்துறாரு. அங்க இருக்கிற இரு தாதாக்களுக்கு ஏற்படக்கூடிய மோதல்ல இவருடைய குடும்பம் எப்படி சிக்குது, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றாருன்ற ஒரு கதை. மெயின் தனுஷ். சோ தனுஷ்ன்ற ஒரு பிராண்ட் நேமுக்காக படம். பிளஸ் மெயின் இன்னொரு மெயின் சன் பிக்சர்ஸ். சன் பிக்சருடைய எல்லா படங்களுமே ஹிட் தான். சில பேர் மைனஸ் என்னாலும் சன் பிக்சர் அவங்க டிவிலேயே போட்டு அடின்னு துவச்சிருவாங்க. சோ அப்படிப்பட்ட இதுதான் இது. ராயன் என்னன்னா வன்முறைகள் அதிகமா இருந்தாலும் படம் பாக்குற வகையில இருந்துச்சு. விஜயோட கோட்.
சோ இந்த படம் வந்து என்னன்னா ப்ரொடியூசர்ட்ட ஒரு பேட்டியில சொல்றப்போ வந்து என்னன்னா கோட் த இங்கிலீஷ்ல இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு ப்ரொடியூசர் சொன்னது இது ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு அதெல்லாம் இல்ல, இது விஜய் படம். சோ இதுதான் வந்து ஏபிசி 3 கிளாஸ் வந்து ஆடியன்ஸ தக்க வச்ச படம். சோ இதை தவிர வந்து வேற எதுவும் இல்ல. டிஏஜிங் தொழில்நுட்பம் பல விஷயங்கள் நீங்க சொன்னாலும் இங்க வந்து என்னன்னா விஜய்ன்ற ஒரு பிராண்டு தான் இந்த படத்தை வந்து பெரிய அளவு ஹிட் ஆச்சு. ஒரு விஜய்ன்ற படம்னாலதான் இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. அதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோ பிரசாந்த் வந்து என்னன்னா ஒவ்வொரு போஸ்ட் போடுறப்பயே வந்து சோசியல் மீடியால கிண்டல் அடிச்சுட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்தகன் படத்துக்கு முன்னாடி அவர் வந்து விஜயோட படத்துல நடிச்சிருக்காரு. சோ அந்த ஒரு ஃபீவர், அதாவது பேசிக்கா வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து வரணும், திருப்பி வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படமா தான் இருந்துச்சு. இந்த படம் கால தாமதமா இருந்தாலும் எடுக்கப்பட்ட விதம், ஏன்னா ஹிந்திலேயே பெரிய அளவு விட்டு இங்க வந்து என்னன்னா ஃபுல்லாவே ஆர்டிஸ்ட், ஃபுல்லாவே பெரிய லெவல் ஆர்டிஸ்ட் வச்சுதான் பண்ணிருந்தாங்க. எடுக்கப்பட்ட விதம் அதாவது ஹிந்தியில எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் சில இடத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டேட்டான் இருக்கும். படம் வந்து நல்லாவே ஒரு ஹிட் படத்துக்குரிய எல்லா விஷயங்களுமே அந்த படத்துல இருந்துச்சு. படமும் வந்து பெரிய அளவு ஹிட் ஆச்சு. டிமாண்டி காலனி. சோ இந்த படம் வந்து என்னன்னா 2015 வந்த படம். அதோட சீக்குவல வந்து அப்படியே கண்டினியூவா கொண்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லாம பண்ணிருப்பாங்க. ஒரு பேய் படத்தை வந்து த்ரில்லிங் குறையாம இந்த படம் வந்து கொடுத்திருப்பாங்க. 2015 2021 இத வந்து எந்த இடத்துலயும் ஒரு குழப்பமே இல்லாம கரெக்டா தெளிவா கொண்டு வந்திருப்பாங்க. படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான படம். அதனாலதான் மக்கள் இதை வந்து திரும்ப திரும்ப பார்த்தாங்க. கருடன் நியாயத்துக்கும் விசுவாசத்துக்கும் இடைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ற உணர்ந்த மனிதனுடைய படம் தான் கருடன். சோ இந்த படம் வந்து என்னன்னா இன்டர்வியூல பேட்டியில வந்து சசிகுமார் சொல்றேன்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு நான் வந்தேன், சோ எனக்கு வந்து ஹெல்ப் ஆயிருச்சு அப்படின்னு. சோ அதுதான் இந்த படம் வந்து என்னன்னா சொல்லப்பட்ட விதமும் சரி, எடுத்துக்கொண்ட காட்சியும் சரி, இதோட கேமரா எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அதாவது எல்லாமே ஆல் பாஸ்ன்னு வாங்கல, எல்லாமே ஹிட்ன்ற மாதிரி இந்த படம். சோ ரெண்டாவது சூரிக்கு வந்து ஒரு பெரிய வந்து அவரை வந்து ஒரு பெரிய வேற தளத்துல கொண்டு போன படமும் கூட. இயக்குனர் வாழ்வில் நடந்தது ஒரு சிறுவனின் உளவியல் தாக்கத்தை சொல்ற படம். இந்த படம் வந்து என்னன்னா படம் வெளிவந்தப்ப அதிக அளவு பப்ளிசிட்டி இருந்துச்சு. ஏன்னா மக்கள் பார்வையாளர்களை வந்து கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்கள கொண்டு வரணும், அதுக்காக வந்து என்னன்னா பலவிதமான மார்க்கெட்டிங் பண்ணாங்க. சோ இந்த மார்க்கெட்டிங் உத்தியில வந்து இந்த படம் ஜெயிச்சது. படத்துடைய கண்டென்ட்டும் வெயிட்டா இருந்தனாலதான் மக்கள் வந்து அதை அங்கீகரிச்சாங்க. ஆலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து தமிழ் சினிமால இந்த வருஷம் வந்து ஒரு டஜன் மேல படம் வந்திருக்கு. ஆனா இவங்கிட்ட இருந்த அந்த ப்ரொமோஷன் மணி வந்து மத்தாள்கிட்ட இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. இல்லைன்னா நிறைய படங்கள் இப்படங்கள் தான், வாழை படத்தை விட பெஸ்ட் படங்கள்லாம் பல படங்கள் இருக்கு. ஆனா அவங்ககிட்ட வந்து என்னன்னா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு தெளிவின்மை, அதாவது ப்ரொடியூசருக்கு வந்து சினிமா பற்றிய தெளிவின்மை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல மணி செலவழிக்கணும், எந்த இடத்துல மணி செலவழிக்க கூடாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து 2024 பல நல்ல படங்கள் வந்து தோல்வி அடைஞ்ச படங்களா இருக்குது. பிளாக். சோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை, ஹாலிவுட்ல வந்து வந்த படத்துடைய சாயல்னு சொல்றாங்க. இது வந்து எடுக்கப்பட்ட விதமும் சரி, அதனுடைய மேக்கிங் தான். அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு பார்வையாளர்கள் நடிச்ச நடிகர்கள் வந்து நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணி தான் நல்லா நடிச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. 60 வருடத்துக்கு முன்னு பூமியை நெருங்கு ஒரு முழு நிலவு நாள்ல நடக்கிற ஒரு கதை, ஒரு வித்தியாசமான எதிர்பாராத ட்விஸ்ட கொண்ட கதை, நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் மக்கள் இந்த படத்தையும் அங்கீகரிச்சாங்க. ரோமியோ ஜூலியட். சோ பிடி சார். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்ல நல்ல ஒரு குவாலிட்டியா எடுத்த படம்னு சொல்லலாம். அம்மா பேச்சை கேட்டு அமைதியா இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய காதலி, அதாவது இவன் வந்து ஒரு தலையா காதலிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது 2 பேரும் லவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கிடையில வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனை கலைய வந்து ஹீரோ என்ன முயற்சி செய்யறான்ற கதை. இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்தாலும் கரெக்டா தெளிவா இருக்கும். ஒரு நேர்கோட்டு பாதையில கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. சோ இடையில வந்து என்னன்னா பார்வையாளர்களை ஈர்க்கிறதுக்கான வித்தியாசமான ட்விஸ்டா கொண்டு வந்த கதை தான் இந்த கதை. லப்பர் பந்து. லப்பர் பந்து என்னன்னா எல்லாருக்குமே ஒரு விருப்பமான படமா இருந்துச்சு. ஒரு நல்ல காதலை சொல்லியிருந்தாங்க, ஒரு அரசியலை சொல்லியிருந்தாங்க, பெண் கதாபாத்திரங்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொண்ட படம். எடுக்கப்பட்ட விதமும் சரி, சொன்ன விஷயமும் சரி நல்லா தெளிவா இருந்துச்சு.
லவ்வர் இரு வெவ்வேறான மனிதர்கள் வந்து காதல்ல இணைஞ்சாங்களா அப்படின்றது கதை. சோ இந்த படத்துல வந்து மது, குடி, சோ இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ மணிகண்டனுடைய முன்னாடி படம் ஹிட் ஆனனால, ரெண்டாவது அந்த எதிர்பார்ப்புனால இந்த படம் வந்து வெற்றி படமா அமைஞ்சது. பேச்சு வனக்காவலர் பாலசரவனோட பேச்சை மீறி வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்து அவங்க கூட வந்த குரூப் வந்து போறாங்க. சோ எப்படி அவங்க வந்து பேச்சியால வந்து பாதிக்கப்படுறாங்கன்ற கதை. ஒரு சிம்பிளான கான்செப்டை வச்சு அதை வந்து சொல்லப்பட்ட விதமும் சரி, அதுக்கான சிஜி, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா இருந்தனால இந்த படம் வந்து ஆடியன்ஸை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய அளவுல இருந்துச்சு. படம் வந்து பேசப்பட்டது. ஸ்டார் சினிமாவுல வந்து ஹீரோவா ஆசைப்படுற ஒருத்தன், அவனுக்கு ஏற்படக்கூடிய காதல், இடையில் ஏற்படக்கூடிய அவனுக்கான விபத்து, இதை தாண்டி எப்படி அவன் முன்னேறான்ற கதை தான் இது. வந்து ஒரு கவினுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படமா இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கும் எதிர்பார்ப்பு உள்ள படமா இருந்துச்சு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சுன்னு சொன்னீங்கன்னா பூர்த்தி செஞ்சுச்சுன்னு தான் சொன்னோம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா, ப்ரமோஷன் அதிக அளவு கொடுத்தாங்க. அதனால் மட்டுமே இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சு. அமரன் மேஜர் முகுந்த் வரதராஜனை பத்திய கதை. சிறு வயதுல ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதன், அம்மாவுடைய விருப்பம் இல்லாம சோ அவன் ராணுவத்துல சேர்றது, அவனுடைய காதல் வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அதுக்கடுத்து அவன் எப்படி போர்ல இறக்குறான் அப்படின்ற விஷயத்த சொல்லப்பட்ட படம் தான் அமரன். சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. சோ சிவகார்த்திகேயன் நடிச்சனாலே இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரெண்டாவது அதை விட முக்கியமா வந்து மேஜர் முகுந்தோட கதை. சோ நம்மாலு சென்னையை சேர்ந்தவர், சோ அப்படின்ற ஒரு பாசத்தினால இந்த படம் வந்து என்னன்னா பெரிய அளவு பேசப்பட்டது. ஆனா அந்த படத்துல வந்து என்னன்னா எந்த ஒரு சண்டை காட்சியும் ஒரு திருப்தியற்ற வகையில தான் இருக்கும். ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். ஏதோ அறகுறையா எடுத்த மாதிரி ஒரு ஃபைனல் ஃபுட்டேஜ் மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா சண்டை காட்சி எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ அவசர அவசரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். படத்துல வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு திருப்தியற்ற வகையில இருக்கும். இருந்தாலும் இந்த படத்துல வந்து என்னன்னா மேஜர் முகூர்த்துக்காகவும் அதான் மக்கள் படம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதனுடைய நடிப்பு, அதாவது சிவகார்த்திகேயன் நடிப்பும் சரி, ஹீரோயின் நடிப்பும் சரி, ஸோ அம்மா கேரக்டர் நடிப்பு எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுல எதுவும் டவுட் இல்லை. ஆனா படம் வந்து எடுக்கப்பட்ட விதம், அதாவது ஒரு ஒரு 10 பேர் பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் எடிட்டிங் வரும்ல, ஸோ அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் வந்து நான் உணர்ந்தேன். சோ இந்த படம் வந்து மக்கள் வந்து என்னன்னா மேஜர் முகுந்த்ன்ற விஷயத்துக்காக பேராதரவு கொடுத்து படத்தை வந்து வெற்றி பெற செஞ்சாங்க.